அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். கூலிங் டவர் உடைய எஃபிஷியன்சி, கூலிங் டவர் எஃபெக்டிவ்னஸ் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த எஃபிஷியன்சி, அந்த எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச், ரெண்டாவது அப்ரோச். இந்த ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூலிங் டவருடைய எஃபிஷியன்சி அண்ட் எஃபிஷியன்சி ஆர் எஃபெக்டிவ்னஸ் ரெண்டும் சேம் தான். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச்னா என்ன? ஸோ இப்போ ஒரு கூலிங் டவர் எடுத்துக்கோங்க. இட் மேபி என்ன சொல்கிறது, ஒரு கிராஸ் ஃப்ளோ கூலிங் டவராக இருக்கலாம், இல்லை கவுண்டர் ஃப்ளோ கூலிங் டவராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ இருக்குது அப்படின்னா அங்கே ஹாட் வாட்டர் மேலே வரும், திருப்பி கொஞ்சம் கோல்டு வாட்டர், கம்பேர் வித் ஹாட் வாட்டர் அது கோல்ட் ஆகி நம்மளுக்கு கூல் ஆகி எவாப்ரேட்டிவ் கூலிங் ஆகி அது கோல்டு வாட்டராக போகும். ஸோ கூலிங் டவருக்கு போகிற வாட்டர் இன் அண்ட் கூலிங் டவர்லேருந்து போகிற அவுட், சாரி ஓகே கரெக்டாக, கூலிங் டவருக்கு இன் அண்ட் கூலிங் டவருக்கு அவுட், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூலிங் டவருடைய இன்லெட் வாட்டர் ஒரு 36 டிகிரி செல்சியஸ், அவுட் ஒரு 31 டிகிரி செல்சியஸ் போகுது அப்படின்னா அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 36 மைனஸ் 31 உங்களுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்? 5 டிகிரி செல்சியஸ். அந்த 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ரேஞ்ச்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ அடுத்தது அப்ரோச். அப்ரோச்னா அதே தான், கூலிங் டவர்லேருந்து வெளியில் போகிற அந்த அவுட் டெம்பரேச்சருக்கும் வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கும் இடையே உள்ள அந்த டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ரோச்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூலிங் டவர் நான் சொன்ன அந்த கூலிங் டவருடைய அவுட் 31 டிகிரி செல்சியஸ். ஸோ வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஒரு 28 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூமெண்ட்டில். ஸோ 31 மைனஸ் 28 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ். அப்போ அப்ரோச் 3. ஸோ ஜென்ரலாக கூலிங் டவருடைய அப்ரோச் லெஸ் தென் 4 இருந்தாலே அது ரொம்ப பெட்டர். பட் 3க்கு கீழே எனக்கு தெரிஞ்ச கூலிங் டவர் மேக்ஸிமம் எனக்கு ரீசெண்டாக ஒரு கூலிங் டவர் சொல்ல போனால் அதோட அப்ரோச் கூட 3 தான் இருக்குது. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் ஐ மீன் வெட் பல்ப் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கம்மியாக அப்ரோச் இல்லை, எவ்வளவுக்கு அப்ரோச் கம்மியாக இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது கூலிங் டவர் நல்லா எஃபெக்டிவ்னஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஒன்று ரேஞ்ச் தெரிஞ்சிச்சு, ரெண்டாவது அப்ரோச் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் கூலிங் டவருடைய எஃபெக்டிவ்னஸ் ஆர் எஃபிஷியன்சி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் டிவைடட் பை ரேஞ்ச் ப்ளஸ் அப்ரோச் இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் டிவைடட் பை ரேஞ்ச் ப்ளஸ் அப்ரோச் இன்ட்டு 100% அப்படி தான் இந்த கூலிங் டவருடைய எஃபிஷியன்சி, கூலிங் டவருடைய எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நான் சொன்ன இந்த வேல்யூவில் இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் அந்த ரேஞ்சோட வேல்யூ டிவைட் பை ரேஞ்சோட வேல்யூ ப்ளஸ் அந்த அப்ரோச்சோட வேல்யூ இன்ட்டு 100% பர்சன்டேஜில் வர்றதால போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கூலிங் டவருடைய எஃபிஷியன்சி என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் உங்களுடைய கூலிங் டவருடைய ரேஞ்ச் அண்ட் அப்ரோச்சை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் கூலிங் டவருடைய எஃபிஷியன்சி என்ன, அது என்ன பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஹேஷ்டாக் ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.